ஜாலியாக இங்கே வந்து உட்காந்துருக்க பாரு. வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யார் பார்க்கறது? குளிர் விட்டு போச்சு கிளவிக்கு. மாமி, என்ன உடம்பு சரியில்லையா? இங்கே வந்து உட்காந்துட்டீங்க. என்னம்மா சொல்லு, ஏதாச்சும் வேலை இருக்கா? வீடுனா வேலை இல்லாமலையா இருக்கும்? பாத்திரம் அப்படியே கிடக்கு, துணி அப்படியே கிடக்கு. காலையில் ஒரு வேலையும் பண்ணாமல் இப்போ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டா அங்கே வந்து யார் வேலை பார்க்குறது? வாங்க வீட்டுக்கு. கொஞ்சம் கூட பாவம் பார்க்க மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சு அவ்வளோ வேலை பார்த்து முடிச்சிருக்கிறேன். நேற்றுள்ள பாத்திரத்தெல்லாம் இப்போ தான் விலைக்கு முடிச்சு வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ போய் பார்த்தா ஒரு செமைக்கு போட்டு வச்சிருப்பா. இன்னைக்கு பார்க்குற வேலைக்கு எந்திக்கவே கூடாது. வா நீ வீட்டுக்கு. மாடத்தி, என்ன சொல்லுங்க. என்ன காலையிலேயே ராக மாடுத? என்னக்கா சொல்லுது எங்க தலையெழுத்த? இப்படி என்ன தலையெழுத்தாச்சு? காலையில் இருந்துச்சு அவ்வளோ வேலை பார்த்துருக்கேங்க்கா. 10 குடம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு வேலை பார்க்கலையான்னு இந்த கிளிக்கிற என் மருமக. இல்லை, நீ கொடுக்குற இலக்காரம் வந்த உடனே மருமகன்னு தாங்கினேல, அதான் உன்னை இந்த பாடுபடுத்துதா. மாமி வீட்டுக்கு வாங்க. அம்மா, இந்த அக்காட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஒரு 5 நிமிஷம் இரு. உங்களுக்கு தோசை சுட்டு வச்சிருக்கேன் 6 பேரும். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. மாவே இல்லைக்கா, தோசை சுட்டு வச்சிருக்காளாம். என்ன புழுகுறான்னு பாருங்க. காலையில் ஒரு ரசம் சோறு வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கா. பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ 7 வகை கூட்டு செஞ்ச மாதிரி பாத்திரம் கிடக்கும். சரி விடு மாடத்தி, நம்ம தலையில் அப்படி எழுதியிருக்கு, என்ன பண்ண? உங்களுக்கு என்னக்கா, 2 பொம்பளை பிள்ளைய கொடுத்து வச்ச மகராசிங்க. என்ன பண்ண, 2ஐயும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தனியாக உட்காந்துருக்கேன். பேச்சு துணை கூட ஆள் இல்லை. நல்லது நினைங்கக்கா. என் பாட பாருங்க, அப்பையிலேருந்து இப்போ வர வேலை 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 வேலை. சரி போ மாடத்தி, பிற உன் மருமக திட்ட போறா. என்னால் பிற நீ திட்டு வாங்கிட்டு இருக்க போற. சரி மாடத்தி, வேலையெல்லாம் முடிச்சுன்னா அப்படியே வீட்டு பக்கம் வா, சரியா? சரிக்கா. பாவம், என்ன வேலை வாக்கா. அக்கா யோசனை பலமாக இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, மாடத்தியை தான் நினச்சேன். பாவம். உங்களுக்கு என்ன புது மருமகா, விதமாக டெய்லி சாப்பாடு. அவங்க என்ன ஜாலியாக தானே இருக்காங்க. மகளாக்கம் கொஞ்ச நேரம் வெளியில் விட மாட்டாக்கா. அவ்வளோ வேலையும் அவள் தலையில் தான் கட்டி விடுதா. அக்கா சொல்லுதீங்க, 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் மருமக வந்து இடுப்பு சுளுக்கிருச்சுன்னு என்கிட்ட வந்து சுளுக்கு எடுத்துகிட்டு போனால் என்னம்மான்னு கேட்டேன். குடத்தை எங்கள் வீட்டிலலாம் தூக்குனதே கிடையாதுக்கா. இங்கே தான் புதுசாக குடத்தில் தண்ணி எடுத்து பழகுறேன், அதனால தான் சுளுக்கிடுச்சிங்கன்னா. எல்லா ஊர்லேயும் குடத்துல தான் தண்ணி எடுப்பாங்க. வேற என்ன சோறுங்கிற சட்டிலையா தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க? அவங்க வீட்டில் நல்ல தொட்டா தண்ணி வருமா. இங்கே மாதிரிலாம் தண்ணிக்கு அலைய வேண்டாமா. இவளை என்ன போர் போட்டு தானே வச்சுருக்கா மாடத்தி. நல்ல தண்ணிக்கு தான் தண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது. அவங்க போர் தண்ணியை பழங்க மாட்டக்காக, மோட்டரே போட மாட்டக்காக. பழங்குறதுக்கெல்லாம் அவள் ஒரு இழிச்ச வாயிருக்கான்னு அவளை தான் சமக்க வைக்க. சரிக்கா, அடுத்த வீட்டுக்காக நமக்கு இருக்கு. நான் போய் என் பொழப்ப பார்க்கேன். வந்தா அவளா பேசுனா அடுத்த வீட்டு பொழப்பு எதுக்குன்னு போறா பாரு. நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டுட்டு ஆத்தி யாட்டையும் வாய் கொடுக்க கூடாதுப்பா.